இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் கண்கூடா பலரையும் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பிரபல நடிகைகள், குறிப்பாக நடிகர்கள் கூட இல்லை, நடிகைகளாக இருந்தவங்களே குடிப்பழக்கத்தால் கெட்டு நடு தெருவுக்கு வந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது. அப்படி குடிப்பழக்கத்தால் நடு தெருவிற்கு வந்த 5 நடிகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். யார் அந்த நடிகைகள், என்ன நடந்தது, தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குடிப்பழக்கம் அப்படின்றது எப்போவுமே உயிருக்கு கேடான ஒரு விஷயமா இருப்பதோட மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் பலரையும் பின்னடைய செய்யும். மது பழக்கம் அப்படின்றது ஏழை மக்கள் மட்டுமில்லை, பணக்காரங்க வரைக்கும் அனைவரிடமும் ஒரு வியாதி போல பரவி இருக்கு. தினம் தினம் ஏழைகளுடைய வாழ்க்கையில பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. மது பழக்கம் பணக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் பெரும் பிரச்சனையையும் ஏற்படுத்தி இருக்கு. முக்கியமாக நடிகைகள் பலர் இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையே இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட 5 நடிகைகள் தான் இதில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகை சாவித்ரி. தமிழ் சினிமாவில் நடிகையர் திலகம், மகாநதி அப்படின்றலாம் அழைக்கப்பட்டவங்க தான் நடிகை சாவித்ரி அவர்கள். எப்படி நடிகர்களில் சிவாஜி கணேசன் சிறந்த நடிகராக அறியப்படுறாரோ அதே போல நடிகைகளில் சிறந்த நடிகைனா அது சாவித்ரியும் ஒருத்தவங்க. அப்படி எல்லாம் இருந்தும் கூட சொந்த தயாரிப்பில் ஒரு படம் நஷ்டமான போது சாவித்ரியால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியலை. அதனை தொடர்ந்து மது பழக்கத்துக்கு அடிமையானாங்க. அவங்களுடைய காதல் தோல்வியும் இந்த மது பழக்கத்திற்கு ஒரு காரணம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அப்படி மதுவுக்கு அடிமையான பிறகு அதிலிருந்து மீள முடியாமல் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் இழந்த சாவித்ரி பிறகு பட வாய்ப்புகளும் கிடைக்காம கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு காலமாகி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஊர்வசி அவர்கள். தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகை ஊர்வசி. நகைச்சுவை நடிகையான இவங்க தொடர்ந்து சீரியஸான கதாபாத்திரங்கள்லையும் நடித்து அசத்திட்டு இருந்தாங்க. முந்தானை முடிச்சு மாதிரியான திரைப்படங்களின் மூலமாக பிரபலமான ஊர்வசி அவர்கள் அதற்கு பிறகு நிறைய வெற்றி படங்களில் நடித்திருந்தாங்க. இப்போது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் தொடர்ந்து நடித்துட்டு தான் இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு பிரபலமான நடிகை, மக்கள் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு நடிகை திடீரென குடிப்பழக்கத்திற்கு எப்படி ஆளானாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மலையாள படத்தில் நடித்து கொண்டிருந்த போது மனோஜ் அப்படின்றவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் காதல் திருமணத்திற்கு முன்பு இருந்த ஊர்வசிக்கு மது பழக்கம் இருந்தது. அதனால் அவருக்கும் அவருடைய கணவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இறுதியில் அதனால தான் இருவரும் விவாகரத்து பெற்றாங்க. எப்பொழுதுமே ஊர்வசி குடித்து கொண்டிருப்பதால இவ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்ட்டு அவருடைய கணவர் தன்னுடைய குழந்தையை ஊர்வசி இனிமே பார்த்து கொள்ளவும் மாட்டாங்க அப்படின்ட்டு மனோஜ் அவர்கள் நீதிமன்றம் மூலமாக குழந்தையையும் பெற்றுக்கொண்டார். இப்படி ஊர்வசி அவர்களுடைய திருமண வாழ்க்கையே மோசமடைந்ததற்கு காரணம் மது பழக்கமாக ஆகிவிட்டது. அதாவது பணம் அதிகமாகிட்டா சிலர் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் தலகால் புரியாமல் ஆடுவாங்க, கெட்ட பழக்கத்திற்கு ஆளாவாங்க. அப்படி தான் நடிகை ஊர்வசியும் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகி அதிலிருந்து மீள முடியாமல் வாழ்க்கையையும் தொலைத்து ஏண்டா இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளானோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நடிகை ஊர்வசி அவர்கள். அடுத்து இந்த வரிசையில் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சதா. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகையாக ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க தான் நடிகை சதா. ஜெயம் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவிற்குள்ளார அறிமுகமானாங்க. அதற்கு பிறகு அந்நியன் மாதிரியான ஒரு சில படங்களில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது.
அப்போது வரவேற்பு இருந்தும் கூட அதன் பிறகு அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது. அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மது பழக்கம், புகை பழக்கம். இது அனைத்திற்கும் அடிமையானதுதான். இதனால படப்பிடிப்பு தளங்கள்லேயே புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. படப்பிடிப்புகளுக்கும் ஒழுங்கா வர்றதே இல்லை. இதனால நொந்து போன தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுத்து இனி வாய்ப்பே கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சதாவுக்கு வாய்ப்பை மறுத்துட்டாங்க. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் அப்படின்னு கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி சதா தன்னுடைய சினிமா வாழ்க்கையையே தொலைத்து நிற்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையிலும் உண்மையான விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 4ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை சில்க் சுமிதா. சில்க் சுமிதாவுக்கு அறிமுகமே தேவையில்லை. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்த நடிகைனா அது சில்க் அவர்கள் தான். சில்க் சுமிதாவிற்காகவே அப்போல்லாம் திரைப்படங்கள் ஓடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அதனால அதிக சம்பளமும் அதிக வரவேற்பையும் பெற்றவராக இருந்தாங்க. அவ்வளவு பணம் புகழ் இருந்தும் சில்க் சுமிதா அவர்களுடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அவங்களுடைய மறைவு ஒரு மர்மமாகவே இன்று வரை தொடர்கின்றது. எப்படி அவங்க காலமானாங்க அப்படின்றதே பலருக்கும் தெரியாது. அதற்கு முக்கிய காரணம் மது பழக்கமும் தவறான உறவு பழக்கமும் தான் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது தவறான சகவாசங்களின் காரணமாக மதுவின் மீது அடிமையான சில்க் சுமிதா மன அழுத்தத்திற்கு ஆளாகி காலமாகி இருந்தாங்க தவறான ஒரு முடிவால். சரி, இந்த சில்க் சுமிதா அவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரிடம் சென்றிருக்காங்க. அந்த மருத்துவருக்கும் சில்க் சுமிதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. சில்க் சுமிதாவுடைய உடல்நிலையை கவனித்து வந்தவர் இந்த ராதாகிருஷ்ணன் தான். சில்க் சுமிதாவுக்கு ராதாகிருஷ்ணன் பல விதத்தில் உதவியாக இருந்தார். இதுவே அவங்களுக்குள்ளார பழக்கம் ஏற்படவும் காரணமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் சில்க் சுமிதாவுக்கு இந்த ராதாகிருஷ்ணன், அதாவது ராதாகிருஷ்ணன் ஒரு மருத்துவர், அவருடன் பழக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த ராதாகிருஷ்ணனுடைய மகன் ஒருவர் இருக்கிறாரு. அந்த மகனுடனும் பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ராதாகிருஷ்ணனின் மகனை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு தனக்கென ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ள சில்க் சுமிதா விரும்பி இருக்காங்க. ஆனால் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த விஷயம் தெரிந்த பிறகு அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஒரு பக்கம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அமையலை. இன்னொரு பக்கம் மது பழக்கம் அதிகமாகிடுச்சு. இப்படி எல்லாமும் சேர்ந்து சில்க் சுமிதாவை மன அழுத்தத்திற்கு தள்ளியிருக்கின்றது. முதல்ல குடி பழக்கம், அடுத்து தவறான பழக்கம் அப்படின்ட்டு சில்க் சுமிதாவுடைய நிலை மோசமானதற்கு காரணம் இதுதான். இதனால தான் சில்க் சுமிதா மன அழுத்தத்திற்கு ஆளாகி காலமானாங்க அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள். நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் இயக்குனர் பாலச்சந்தர் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க. அவங்களுக்கு நிறைய திரைப்படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்தது. இதனால் எக்கச்சக்கமான படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடத்தையும் பிடித்தாங்க. ஆரம்பத்தில் நடிகர் கமலஹாசனை காதலித்து வந்த ஸ்ரீவித்யாவிற்கு அந்த காதல் கைகூடலை. அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் ஸ்ரீவித்யா திரைப்பட இயக்குனரான பரதன் அப்படின்றவரை காதலித்தாங்க. ஆனால் அந்த காதலும் கைகூடாமல் போனது. அதன் பிறகு மலையாளத்தில் தன்னுடன் தீக்கணல் அப்படின்ற படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய ஜார்ஜ் தாமஸை காதலித்தாங்க. அந்த காதலுக்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இருந்தாலும் அனைத்தையும் மீறி 1978 ஜனவரி 19 அந்த ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து கொண்டாங்க. ஜார்ஜ் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால திருமணத்திற்கு முன்பாகவே ஆச்சாரமான பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் ஞானம் பெற்று மதம் மாறினாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கணவர் ஜார்ஜுடன் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதன் காரணமாக
திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ட்டு ஸ்ரீவித்யா வருந்தி இருக்காங்க. மிக முக்கியமாக ஸ்ரீவித்யா சம்பாதித்து வாங்கிய பல சொத்துக்களையும் இந்த ஜார்ஜ் அபகரித்து கொண்டதால நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி மீட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அப்போ அவங்களுக்கு 35 வயது தான் ஆகியிருந்தது. அந்த 35 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை தன்னுடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கை மூலமாக அவங்க சந்தித்திருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பல சோதனைகளை திருமண வாழ்க்கையில் அனுபவித்த பிறகு தன்னுடைய கணவர் ஜார்ஜ் தாமஸை விவாகரத்து செய்துட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொருவரும் நுழைந்தார். கேரளாவுடைய முன்னாள் அமைச்சரான ஆர் பாலகிருஷ்ணா பிள்ளையின் மகனான கணேஷ்குமார் அப்படின்றவர் தான். இந்த கணேஷ்குமார் 2001ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்திருக்காரு. 2011 மே முதல் 2013 ஏப்ரல் 1 அன்று ராஜினாமா செய்யும் வரை கேரள அமைச்சகத்தில் வனம் மற்றும் சுற்றுச்சூழல், விளையாட்டு மற்றும் சினிமா துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். இந்த கணேஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சயின்டிஸ்டான யாமினி அப்படின்றவரை திருமணம் செய்து விவாகரத்து பெற்றுட்டாரு. இரண்டாவதாக பிந்து மேனன் அப்படின்றவங்களை திருமணம் செய்து கொண்டாரு. இப்படியாப்பட்ட கணேஷ்குமார் கூட போய் தவறான பழக்கத்தில் சிக்கனாங்க இந்த ஸ்ரீவித்யா. 2000ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தான் இந்த கணேஷ்குமாருடைய அறிமுகம் கிடைத்திருக்கின்றது. இந்த கணேஷ்குமாருடைய ஆலோசனையின் பேரில் சென்னையில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு போயிருக்காங்க. ஸ்ரீவித்யா முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அப்போது இயங்கி இருக்காங்க. இதனாலேயே ஸ்ரீவித்யா குடும்பத்துடனான உறவும் அப்போது முறிந்து போனது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த கணேஷ்குமாரும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஸ்ரீவித்யாவை ஏமாற்றி இருக்கிறாரு. அதாவது பல சொத்துக்களை ஸ்ரீவித்யாவிடம் இருந்து ஏமாற்றி வாங்கியிருக்காரு. இதனால் பெரும் அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க ஸ்ரீவித்யா அவர்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடன் காதல் தோல்வி, அடுத்ததாக இயக்குனர் பரதனுடன் காதல் தோல்வி, அடுத்ததாக ஜார்ஜ் தாமஸை திருமணம் செய்து திருமண வாழ்க்கையில் சரியில்லாமல் விவாகரத்து பெற்றது. அதன் பிறகு இந்த கணேஷ்குமார் கூட தவறான பழக்கத்தில் இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா தனக்கு துரோகம் செய்பவர்களாகவே இருந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இதன் காரணமாக தொடர்ந்து மது அருந்தவும் ஆரம்பித்திருக்காங்க. கடைசி கட்டத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு புற்றுநோயாலையும் இவங்க முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மது பழக்கம், புற்றுநோய் பாதிப்பு, தவறான உறவு அப்படின்ட்டு ஸ்ரீவித்யா கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு காலமாகி இருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மது பழக்கத்தாலையும் தவறான உறவு பழக்கத்தாலையும் இந்த 5 நடிகைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையையே தொலைத்திருக்காங்க. தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் ரொம்பவே மோசமான நிலையில் காலமாகியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.